கர்த்தர் சாமுவேல் கிட்ட சவுலை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா இந்த சவுல் தளவாடங்கள் இருக்கிற இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. அதே போல கர்த்தர் யோனா தீர்க்கதரிசி கிட்ட, நீ நினிவேக்கு போய் என்னுடைய வார்த்தைகளை அந்த ஜனங்களுக்கு சொல்லு, அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுன்னு சொல்றாரு. ஆனா இவர் திசை மாறி ஓடிட்டு இருக்காரு. தாவீது சொன்னது போல அவருடைய ஆவிக்கு மறைவாக மனிதர்கள் எங்குமே ஓட முடியாது. அவருக்கு மறைவான இடம்னு சொல்லி இந்த உலகத்துல ஒரு இடமும் கிடையாது. ஆனா ஒண்ணுங்க, நம்ம வலுக்கட்டாயமா ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளை செய்ய வைக்கணும்னு சொல்லி அவர் எப்பவுமே விரும்ப மாட்டார். அதுக்கு மாறா நம்ம அழைப்பை நம்மளே அறிந்து உணர்ந்து நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் விரும்புறாரு. ஆண்டவர் உங்களை அழைச்சிருந்து கூட நீங்க அவரோட அழைப்பை விட்டு சவுலை போலவும் யோனாவை போலவும் திசை மாறி ஓடிட்டு இருக்கீங்களா, ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? தேவன் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை சங்கடத்தோடு இல்லைங்க, சந்தோஷத்தோடு செய்யணும்னு இன்னைக்கே ஒப்பு கொடுப்பீங்களா?